குட் டே பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி 50 வந்துட்டு பார்த்திங்கன்னா செமையாக வந்துட்டு டவுன் ஆகிடுச்சு. காலைல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு டாப்பு, ஸோ இது ஒரு டாப்பு, டபுள் டாப் ஃபார்ம் பண்ணிச்சு. ஃபார்ம் பண்ணோம்னா அப்படியே டவுன் ட்ரெண்ட், ரைட். ஸோ டபுள் டாப்புங்கிறது பார்த்திங்கன்னா புல்லிஷ்லேருந்து பியருக்கு வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறது வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்து செம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அது 2:30 2:30 வரைக்குமே வந்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்துட்டு திரும்ப அப் ஆகிருக்கு. திரும்ப ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கி திரும்ப க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 2700 வரைக்கும் ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா பஜர் பெயிண்ட்ஸு, மகேந்திரா ஃபினான்ஸு, ஐஓசி, மாருதி ஒரே ஒரு ஷேர் வச்சுருந்தேன். ஸோ டாட்டா கன்சூமர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபாய்ட்ட ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக ஒரு மதியானம் போல் பார்த்திங்கன்னா 3:18 ரைட். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், நல்லா டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஸோ 748 ஒரு 570 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. சரி, எதுக்கு விடுவானே, இன்றைக்கி வந்துட்டு இதை புக் பண்ணிக்குவோம், ஸோ இன்னொரு நாள் வந்துட்டு போட்ட காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 20,000 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட 2.5% 500 ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 2.67% வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன சொல்கிறது, திரும்ப ரீஎன்ட்ரி ஆனது தப்பாக கரெக்டாக அப்படிங்கிறது வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு யோசிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது டைம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு வெளில போயிருந்தேன். ஸோ கரெக்டாக கேவிபி பேங்க் திருச்சியில் இருந்தப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற பிரான்ச்சு. ஸோ அங்கே இருக்கிறப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ 570 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஸோ எதுக்கு விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகிட்டேன். ஸோ மிச்சத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு சோல்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப ரீஎன்ட்ரி ஆனோம் அப்படின்னா வந்துட்டு கட்டாயமாக நல்லா குறைஞ்சி அப்படின்னா திரும்ப ரீஎன்ட்ரி ஆவேன். ஸோ மகேந்திரா ஃபினான்ஸ் வந்துட்டு 140 கீழே போணுச்சுன்னா என்ட்ரி ஆவேன். ஐஓசி வந்து மார்ச் 31 வெளில தூக்கி விட்றாங்க, அதனால் இனிமேல் என்ட்ரி ஆகுது. ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் என்ட்ரி ஆகணும். ஸோ பட்ஜெட் பாயிண்ட் 650 பிலோ. மாருதி வந்துட்டு ஒரு 6800 சம்திங் வந்துச்சுன்னா திரும்ப ரீஎன்ட்ரி ஆவேன். ஸோ டாட்டா கன்சூமர்ஸ் திரும்ப ரீஎன்ட்ரி ஆயாச்சு ஆல்ரெடி, ரைட். டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுங்க எவ்வளோ வந்துட்டு எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் பண்ணதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஷார்ட் செல்லிங் இன் ஹோல்டிங்ஸ் அல்லது ஷார்ட் செல்லிங் இன் சிஎன்சின்னு சொல்லுவாங்க, அதாவது கேஷ் அண்ட் கேஷ்ன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நம்மளோட ஹோல்டிங்ஸில் இருக்கிறதுலே வந்துட்டு எக்ஸிட் ஆகிருப்பீங்க காலையில் போல். ஸோ திரும்ப வந்து மதியானம் எடுத்து பார்க்குறப்போ வந்துட்டு அது ப்ராஃபிட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீஎன்ட்ரி ஆனீங்க அப்படின்னா திரும்ப பை பண்ணிக்கிட்டீங்க, எக்ஸிட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஆகாது, 4:55 ஆயிடுச்சு. ஸோ மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறப்ப நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னா ஆயிக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸிட்டுன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா திரும்ப பை செல் தான் வரும். வந்துட்டு செல் பண்ணிவிட்டு பை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ செல் எல்லாமே செல்லில் இருக்கும். நடுவில் வந்து இது கேன்சல் பண்ணேன். ஸோ ஏன்னா வரல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 748 15 வந்துட்டு திரும்ப ஒரு 10 செகண்ட் கழிச்சு என்ன சொல்கிறது, பேஷன்ஸ் இல்லை, அதுதான் உண்மை. ஓகே. ஸோ 550 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு இன்ட்ராடே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஓகே. ஸோ see you in the next video. பாய். வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருந்தால் லைவ்க்கு வாங்க.